सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. கண்கள் திறவாயோ. கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ, கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. கங்கை அணிந்தவா, கண்டோர் தொழும் விலாசா, சதங்கையாடும் பாத வினோதா, லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேஷா, தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேஷா, அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிதானவா, அல்லல் தீர்த்தாண்டவா வா வா
தமிழ்தானவா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேஷா எளிமையகல வரந்தாவா வளம் பொங்கவா எளிமையகல வரந்தாவா வளம் பொங்கவா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேஷா பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உன்னையே துதி பாடும் பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உன்னையே துதி பாடும் கலையலங்கார பாண்டிய ராணி நேசா கலையலங்கார பாண்டிய ராணி நேசா மலையின் வாசா மங்கா மதியானவா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதன் ஞானப்பழத்தை பிழிந்து ரசனல்வினோடு நாம் உணவும் கொடுத்த முருகானி பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து ரசமல்வினோடு உணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கென்ன விதம் இக்கனியை நாமியை என்று நாணித்தான் முருகானி பிரணவயான பழத்தை பிழிந்து ரசமந்திரோடு நாம் உணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கென்ன விதமிக்கனியை நாணிவது என்று நாணித்தான பணித்தலைய தரவில்லை முருகானி பிரணவயான பழத்தை பிழிந்து ரசமந்திரோடு நாம் உணவும் கொடுத்த நல்ல குருநாதன் நீ உனக்கென்ன விதமிக்கனியை நாணிவதென்று நாணித்தான பணித்தலைய தரவில்லை அப்படித்தலையர் தரவில்லையாதலால் முருகா உனக்கு சாறு ஒரு பிழையில்லையே பிரணமையான பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு நாம் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதன் நீ உனக்கென்ன விதமிக்க நீ நானே மதவு நாணித்தான் அப்பணித்தலைய தரவில்லையாதனால் முருகா உனக்கு சாறு ஒரு பிழையில்லையே முருகா உனக்கு சாறு ஒரு பிழையில்லையே சக்தி வடிவேனு தத்து மயிலேறிடும் சண்முகாம் சக்தி வடிவேல் வடிவேல் வேல்
சக்தி வடிவேனுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையுள்ளதோ வடிவேனுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையுள்ளதோ சக்தி வடிவேனுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையும் உலகோ முருகா உனக்கு குறையும் உலகு படிவேனுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையும் உலகோ சக்தி வடிவேனுடும் தத்து மயிலேறிடும் சண்முகா உனக்கு குறையும் உலகோ முருகா உனக்கு குறையுள்ளதோ ஏன் இப்படி கோவணத்துடன் கண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானா முருகா நீ ஏன் இப்படி கோவணத்துடன் கண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானா எமது வினை படிபடவும் அல்லவோ வந்து நீ இப்படி இங்கு இருக்கலாம் என் ஆசாம் அப்பன் அன்னையாம் என்னவும் எண்ணினேன் சர்வையறு பழனி மலையில் சந்ததம் குடிகூட சங்கரன் கும்பிடும் என் தண்டபாணி 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 தெய்வமே
மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே. பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே. மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெண்மை நிறம் அவன் திருவுள்ளம். மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெண்மை நிறம் அவன் திருவுள்ளம். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். நானிலம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் திருப்பாட்டு. நானிலம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் திருப்பாட்டு. ஆயர்குலப்பிள்ளை விளையாட்டு, இந்த அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு. ஆயர்குலப்பிள்ளை விளையாட்டு, இந்த அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு. மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே. பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே. மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெண்மை நிறம் அவன் திருவுள்ளம். மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெண்மை நிறம் அவன் திருவுள்ளம். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன். நானிலம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் திருப்பாட்டு. நானிலம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் திருப்பாட்டு. ஆயர்குலப்பிள்ளை விளையாட்டு, இந்த அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு.
ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு. மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவும் அதில் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலவன் வடிவும் அதில் கண்டேன். கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா. கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா. ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா. ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா. கல்வியா செல்வமா வீரமா. படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா. படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா. படித்தவன் படைத்தவன் யாராயினும், படித்தவன் படைத்தவன் யாராயினும், பலம் படைத்திருந்தான் அவனுக்கு இணையாகுமா. பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா. கல்வியா செல்வமா வீரமா. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது. ஒன்றையொன்று பகைத்தால் உயர்வேது, ஒன்றையொன்று பகைத்தால் உயர்வேது. மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது, மூன்று ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது. கல்வியா செல்வமா வீரமா. மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா. மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா. தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா, தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா. இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா, இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா. கல்வியா செல்வமா வீரமா. ஆடும் பரிவேல் அணி சேவலேன, பாடும் பணியே பணியா அருள்வாய். தேடும் கயமாமுகனை, தேடும் கயமாமுகனை. செறிவில் சாடும் தனியானை சகோதரனே. எல்லாம் வல்ல
வயலூர் ஞான பண்டிதனுடைய தனிப்பெருங்கருணையினாலே இராமாயணமாகிய இதிகாசத்திலே கைகேசி வரம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். ராமாவதாரத்திலே மிக மிக முக்கியமானது ஏக பத்தினி விரதம். ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது சிறந்த அறம். இந்த தர்ம நெறியை உலகம் உய்ய நமக்கு காட்டி அருளிய பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. பகவான் 11,000 ஆண்டு வாழ்ந்தார். ஒரே மனைவியோடு வாழ்ந்தார். சீதா பிராட்டியார் மறைந்து 10,000 ஆண்டுகள் வானப்பிரஸ்தராக வாழ்ந்தார் பகவான். அத்தகைய சிறந்த தர்மமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி. மிதிலையிலே சீரத்வஜ ஜனகராகிய பரமஞானி தவத்தாலே பெற்ற சீதா பிராட்டியாரை எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமண விழா நிகழ்ந்த பிறகு தசரதர் ஜனகரை வணங்கி அயோத்திக்கு போக விடை கேட்டார். அவர் எல்லா நலங்களோடும் சீதை வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி எண்ணில்லாத சீதனங்களை வழங்கினார். ராமர் சீதையோடு சிறந்த தேரிலே ஆரோகணித்தார். அவரவர்கள் தங்கள் தங்கள் வாகனங்களிலே ஏறினார்கள். லட்சுமணர் மட்டும் தன் மனைவி ஊர்மிளையோடு தேரிலே ஏறாமல் ராமனுடைய தேரிலே ஏறி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு போகின்றார். ராமனிடத்திலே அளவற்ற பக்தியும் அன்பும் பூண்டவர் இளைய பெருமாள். அப்படி செல்லுகின்ற பொழுது அரவன் குறுக்கிட்டது. மயில் வலமாக போயிற்று, காக்கை இடமாக போயிற்று. ஒரு சுமங்கலியும் வருகின்றாள். இப்படி நன்மையும் தீமையும் விரவிய சகுனங்களைக் கண்டு தசரதர் வருந்தினார். நிமித்தம் பார்க்கின்ற ஒரு சிறந்த பண்டிதரை அழைத்து இதற்கு என்ன பயன் என்று கேட்டார். அவர் சொன்னார், இன்றே வரி இடையூறது நன்றாய் விடும் என்றான். மன்னர் பெருமானே, மலை போல ஆபத்து வரும், அது பனி போல விலகிவிடும் என்றார். இப்படி எல்லோரும் அயோத்தியை நோக்கி புறப்படுகின்ற பொழுது நடுவழியிலே அடாராமா போகாதே, அடாராமா போகாதே என்ற கர்ண கடூரமான வார்த்தையை சக்கரவர்த்தி கேட்டார். சுமந்திரரே, என் மகனுடைய திருநாமத்தை இப்படி உக்கிரமாக உச்சரிக்கின்றவர்கள் யார் என்று கேட்டார். சுமந்திரர் சூரிய குலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வருகின்றார், அவர் கண்களிலே நெருப்பு பொறிகள் பறக்கின்றன என்று சொன்னார். சக்கரவர்த்தி நடுங்கி விட்டார். பரசுராமனுடைய திருவடியில விழுந்து ராமன் சிறிய குழந்தை, அவன் ஏதாவது பிழை செய்திருந்தால் மன்னித்தருள வேண்டும் என்றார். தசரதனை காலினால உருட்டினார் பரசுராமர். காவேரி வெள்ளம் வருகிற பொழுது வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்று ஒருவன் 25 படி உப்பு மூட்டையை கட்டி போட்டான். உப்பு மூட்டைக்கா வெள்ளம் நிற்கும்? சக்கரவர்த்தி பலமுறை வேண்டியும் பரசுராமர் தணியவில்லை. இனி மகன் பிழைக்க மாட்டான் என்று கருதி ராம 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 ராம் மூர்ச்சித்து விட்டார் சக்கரவர்த்தி. அதிக கோபத்தோடு பரசுராமர் எம்பெருமானை சந்தித்து, அடாராமா சொல்லலாம் பரசுராமா. பரசுராமருக்கு மிகுந்த சீற்றம். என்னை வணங்கவே இல்லை, பரசுராமரே என்றும் சொல்லவில்லை. நேற்று பிறந்த இந்த ராமன் எனக்கு வணக்கம் மரியாதையும் தரவில்லை என்று எண்ணி, மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர் வாதம் ரகுராமா. மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர் வாதம் ரகுராமா. கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா.
ஸ்ரீராம, உன்னை பார்த்தால் சத்திரியனாக காணப்படுகின்றது. ஆதலினாலே ஆசீர்வாதம். பெரியவர்கள் குலங்குறித்து பேசக்கூடாது. நிலத்திலே நடக்கின்றவனுக்கு பள்ளம் மேடு தெரியும், விமானத்திலே பறக்கிறவனுக்கு மேடு பள்ளம் தெரியாது. அதுபோலே சிறந்த ஞானிகள் குலங்குறித்து பேசக்கூடாது. நீ அரசனாயிருப்பதனால ஆசீர்வாதம் என்றார். பகவான் புன்னகை பூத்து, கண்ணில் வேதியரைப் போல் தோன்றுகின்றாயே, நமஸ்காரம் பரசுராமா. வேதியர்கள் வேதம் பிடிக்க வேண்டும். வேதம் பிடிக்கின்ற கரத்திலே வில்லை பிடித்திருப்பதனாலே நீ வேடனை போல இருக்கின்றாய். ஆகையினாலே வணக்கம். பரசுராமருக்கு அளவற்ற ஆத்திரம். பிராமணனை போலேன்னு சொன்னா நான் பிராமணன் இல்லையா? ராமா, தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. வேடர் தொடுக்கும் வில்லை பிராமணன் தோட தலை விதியோ பரசுராமா. சத்திரியனாயிருக்கிற நீ வில் வேதத்தின்படி பெண்மணிகளை கொல்லக்கூடாது. தாடகை என்ற பெண்ணை கொன்றாயே, நியாயமா? ராமர் சிரித்தார். நான் சத்திரியன், புல்லை களைந்தாலொழிய நெல் விளையாது. துஷ்ட நிகிரகம் சிட்ட பரிபாலனம் செய்ய வேண்டும். என் குல தர்மத்தின்படி தாடகையை கொன்றேன். நீ வேடனை போலே வில்லை சுமந்திருக்கிறாயே, அது நியாயமா? ஓ, அப்ப நீ சத்திரியன் வில்லை வைத்திருக்கலாம், ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. தானாக பெற்றெடுத்த தாயை கொலை செய்தாயே, தகுமோ பரசுராமா. ஸ்ரீராமா, வில்லை வைத்திருப்பது நியாயம், ஆனால் பெண்ணை கொல்லலாமா? பரசுராமா, பிறருடைய குற்றம் கடுகளவாக இருந்தாலும் பூதக்கண்ணாடி போட்டு பார்க்கின்றீர். உன்னிடத்திலே மலையளவு குற்றம் இருக்கின்றதே. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் ரேணுகாதேவியை கொன்றீரே, நியாயமா? பரசுராமர் ஆச்சரியமடைந்தார். எப்படியோ நம்முடைய தாயாரை கொன்ற தகவல் இவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஸ்ரீராமா, தருமமாயனை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. தருமமாயனை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. குருவார்த்தை தவறாமல் நானும் செய்தேன் பெண் கொலையோ பரசுராமா. தந்தை வார்த்தையை தட்டாமல் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற முதுமொழிப்படி பிதாவுடைய வார்த்தையினாலே தாயை கொன்றேன், அது தாய்க்கொலை ஆகாது என்றார். ராமர் கேட்டார், என் ஆச்சாரியன் விஸ்வாமித்திர முனிவர் அந்த குருவினுடைய வார்த்தையை தட்டாமல் நான் தாடகையை கொன்றேன், அது பெண் கொலை ஆகாது என்றார். பரசுராமர் கேட்டார், ஒரு கடுகளவும் வார்த்தையிலே விட்டுக் கொடுக்கவில்லை என்று அந்த விவாதத்தை அப்படியே விட்டுவிட்டு, ஸ்ரீராமா, நீ ஒடித்த வில்லு பழுதுபட்ட வில்லு, அது தட்ச யஜ்ஞத்திலே ஒடிந்த வில்லு. ஆகவே அந்த வில்லை ஒடித்தேன் என்று நீ கர்வம் கொள்ளுகின்றாய். சொத்த வில்லொடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா. சொத்த வில்லொடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா.
வேதியன் என்று பொறுத்தேன் பொறுத்தேன் புதிக்காதே பரசுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தோம் என்று கர்வம் கொள்ளாதே பரசுராமரே. நீர் அந்தணர், வணக்கத்துக்கு உரியவர். ஆகையினாலே நீர் செய்த குற்றத்தை பொறுத்தேன். என் பிதாவை காலாலே உருட்டினீர். இதோ இருக்கிற என் தம்பி நினைத்தால் உன் பல்லை உடைப்பான். ஆகவே உன்னுடைய குற்றத்தை மன்னித்தேன் என்றார். பரசுராமருக்கு இன்னும் ஆத்திரம். அந்த வில் ஒடித்தாயே இந்த வில் வளை இந்தா ரகுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தனையே என் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை வளைத்தால் உன்னை விடுவேன் என்றார். இதனுடைய பொருள் என்ன? ஒரு பெரிய பதவியில் உள்ளவர் பதவிக்காலம் முடிந்த உடனே அந்த பதவியை புதிதாக வருவருக்கு ஒப்பிப்பார். அதுபோலே பரசுராமர் வந்தது துஷ்டர்களாயிருக்கிற சத்திரியர்களை வதம் செய்யும் பொருட்டு. அந்த வேலை முடிந்தது. சார்ஜி ஒப்பிப்பது போலே பரசுராமர் தன் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை பகவான் கையில கொடுக்கின்றார். அதை 2 கரத்தினாலே வாங்கினார். அதுதான் விஷ்ணு தனுசு பிரச்சண்ட கோதண்டம். இது முதல்தான் கோதண்ட வாணி என்ற பெயர் எம்பெருமானுக்கு ஏற்படுகிறது. அது ஒரு வினாடியில வளைத்தார். அதில் ராமசரன் தொடுத்தார். இந்த வளைத்தேன், இதில் வைத்த அம்புக்கு வழி எங்கே பரசுராமன். இதோ பானம் தொடுத்திருக்கிறேன், அம்புக்கு வழி சொல்லு. பரசுராமன் நடுங்கி விட்டார். அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், இனி அனுக்கிரகம் செய்ராமா. அவர் மனோலயம் அடைந்து அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன் அனுக்கிரகம் செய்யணும்னார். நான் மன்னிக்கின்றேன், இந்த பானம் மன்னிக்காது, அம்புக்கு வழி சொல்லுனார். சந்தி ஜபதபங்கள் எல்லாம் உன் சரத்திற்கே தந்தேன். யானை கொடுத்தா அங்குசமும் கொடுக்கணும். அதுபோலே வில்லை கொடுத்த அந்த வேதிய சிகாமணி பானத்துக்கு சக்தியும் கொடுத்தார். அவர் தவங்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு நீர் அந்தணராக இருந்து மேல் கடல் ஓரத்திலே தவஞ்செய்யும் என்று அனுப்பினார். அவர் மேல் கடல் ஓரமாக தவஞ்செய்ய தொடங்கினார். அதனாலே பரசுராம ஸ்தலம் மலையாளம். அந்த வில்லை வருண பகவான் கையிலே கொடுத்துவிட்டு பிதாவை எடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை சொல்லி எண்ணில்லாத வெற்றியோடு அயோத்தி மாநகரம் சேர்ந்தார். 12 ஆண்டுகள் ராமர் சீதையோடு வாழ்கின்றார். தினந்தோறும் அம்பாளுக்கு வேதாங்கங்களை உபதேசிப்பார். 12 ஆண்டுகள் சுகமே கழிந்தது. கேகை நாட்டில் இருந்து கைகேசியின் உடன் பிறந்த யுதாஜித்து என்ற மன்னர் பெருமான் வந்து 4 புதல்வர்களையும் அழைத்தார். 4 குழந்தைகளையும் அனுப்ப உடன்படாத மன்னர் பரதரையும் சத்துருக்கனையும் முதலே அழைத்துக் கொண்டு போங்கள் என்று சொன்னார். பரதரும் சத்ருக்கனரும் பிதாவிடத்திலே விடைபெற்று ராமனுடைய சன்னிதானத்திலே வந்து பரதாழ்வார் வணங்கி என்னை கேகை நாடு போகுமாறு அப்பா கட்டளையிட்டிருக்கின்றார், போய் வருகவோ அண்ணா, போய் வருகவோ. தாய் பிதா குருவும் நீயே, தயரதனருள் புகழ் செய்யே, போய் வருகவோ. கோதண்டமேந்திடும் கையா, குவலயமேலம் புகழ் துய்யா, சீதண்டிட எனதையா, சிறுவனு கருள் ராமையா, போய் வருகவோ. அம்மா, அப்பா, ஆச்சாரியன், தெய்வம் எல்லாம் தாங்கள்தான். கேகை நாடு போக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அழுதார் தொழுதார். தம்பி மங்களமாக போய்வா என்று எம்பெருமான் விடை கொடுத்தார். பரதர் குடும்பத்தோடு தம்பியோடு கேகை நாடு சென்றார். ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி நீராடி நீராடி தலையை சீவுகின்ற பொழுது காது ஓரத்திலே ஒரு நரைமயிரை கண்டார். இது
யமன் விடுகிற லாயர் நோட்டீஸ் மரணத்தை தெரிவிக்கின்ற அறிகுறி என்று கருதி அன்று காலையிலே ராஜசபை கூட்டி நான் ராகவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன், இன்னொரு கல்யாணமும் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். பெருமகன் என்பயின் பிறக்க சீதையான் திருமகள் மனவினை தெரிய கண்டையான் அருமகள் நிறை குணத்து அவனி மாதெனும் ஒரு மகள் மனமும் கண்டு உவப்பது ஆயினி. நிலமகளாயிருக்கிற பெண்மணியை ராகவனுக்கு திருமணம் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன் என்றார். முடிசூட்டு விழா என்பது பொருள். எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த தகவல் அயோத்திமா நகரமெல்லாம் பரவியது. அப்பொழுதுதான் கைகேசியை தூங்க வைத்துவிட்டு கூனி மேல் மாடியில் வருகின்றாள். ஊரிலே உள்ள ஆரவாரங்களை அறிந்து ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்று தெரிந்து கைகேசியின்பால் சென்று, அம்மா, ஊரிலே பகை வந்து விட்டது, தெப்பர்கள் வந்து ஊரிலே இடர்படுத்துகிறார் என்று சொன்னாள். கைகேசி கேட்டால், வீராவரி வேதமேயன இராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ என்றாள். குனி, வேதம் போன்ற ராமனை மகனாக பெற்ற எனக்கு இடர் ஏது என்றார். ஐயோ, ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா ஆயிற்றே, உன் வாழ்வு வீழ்ந்தது என்றாள். இதை கேட்ட கைகேசி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து, தேய்விலா முகமதி விளங்கி தேசுர தூயவள் உவகை போய் மிக சுடற்கெலாம் நாயகம் அணையதோர் மாலை நல்கினாள். விலை உயர்ந்த முத்து மாலை எடுத்து கூனிக்கு பரிசாக வழங்கினாள் கைகேசி. அதை கீழே எறிந்தாள். ஐயோ, ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்றா, நீ துக்கப்பட வேண்டாமா, ஏன் எனக்கு பரிசு கொடுக்கிறாய் என்று கேட்டாள். அதனை கேட்ட உத்தமையாகிய கைகேசி, ராமனுக்கு மன்னன் முடித்தரித்தாலே நன்மையுண்டொரு காலே, பாமரனே ஊன கென்னடி பேயேச்சி பழம் நழுவி பாலில் விழுந்தா போல் ஆச்சி. ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொரு காலே. குனி, நீங்களெல்லாம் வந்து அரசியலே நுழையலாமா? கண்டவர்கள்லாம் நுழைந்த அரசு உருப்படாது. நீ கூட்டி பெருக்கிற வேலைக்காரி, நீ ஏன் அதை பற்றி பேசுகிறாய்? சீதா கல்யாணம் முடிந்து வருகிற பொழுது சூரியகுலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வந்தாரே, அப்ப யார் வென்றது? சக்கரவர்த்தியா வென்றார்? பரதனா வென்றான்? பரசுராமன் கர்ப்பன் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி. ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொரு காலே. பரசுராமன் கர்ப்பன் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி. ராமனுக்கு மன்னன். ராகவனுக்கு முடிசூட்டு விழா செய்தா 14 உலகங்களும் வாழும் என்றாள் கைகேசி. அவள் சொன்னாள், பெண்கள் உள்ளம் தெரிந்த கூனி, மிதிலாபுரி வறண்ட நாடு, கேகை நாடு வளமையான நாடு, பலமுறை ஜனகர் படையெடுத்து செல்லுவார் கேகை நாட்டின் பேரிலே. அப்ப தசரதர் மாமனாருக்கு உதவியாக போவார். இப்ப ராகவன் அரசு புரிந்தால் மாமனாரோடு சேர்ந்து கேகை நாட்டு மன்னனை கொன்று போடுவான் ராமன், உன் தாய்க்குலமே அழியும் என்றாள். இதை கேட்ட உடனே கைகேசியின் மனம் திரிந்து விட்டது. அந்த வார்த்தை மட்டுமல்ல, அறக்கரி பாவமும் அல்லவர் செய்த நல்லறமும் துறக்க
இன்னருள் துறந்தனள் தூய்மொழி மடமான் இரக்கம் இன்மை அன்றோ இன்றி உலகங்கள் இராமன் பறக்கும் தொல்புகழ் அமுதினைப் பருகுகின்றதுவே. கைகேசியின் மனம் மாறியது. குனி அரசியல் குழுவிலே நாளைக்கு முடிசூட்டு விழா என்று ஏற்பாடு செய்தார்களே, அதை எப்படி மாற்றுவது என்றார். கூனி கேட்டால், ஆவதும் நம்மாலே அழிவதும் நம்மாலே, ஒரு வினாடியில மாற்றி விடலாம். பெண்கள் நினைத்தால் எந்த காரியம் நிறைவேறாது. சம்பராசுர யுத்தத்திலே மன்னர் பெருமான் உனக்கு 2 வரங்கள் கொடுத்தார். 14 உலகங்களை ஆள வேண்டும் என்று ஒரு வரமும், அடுத்த வரம் ராமன் கானகம் போக வேண்டும் என்று மறுவரமும் வாங்கு என்றார். அந்த வரத்தை வாங்குவதாக கைகேசி தீர்மானம் செய்தாள். ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு ரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு ரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம். மரியாள் வளர்த்த மைந்தன் மனித தெய்வம் அவதரித்தார். மாடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா, மாடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா. அந்திவானம் சிவக்குதம்மா, அல்லி மலர் சிரிக்குதம்மா, அந்திவானம் சிவக்குதம்மா, அல்லி மலர் சிரிக்குதம்மா. ஆண்டவனம் ஏசுகிறான், அன்பு மனம் மணக்குதம்மா, ஆண்டவனம் ஏசுகிறான், அன்பு மனம் மணக்குதம்மா. ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு ரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம். முடி சூட்டி வந்த முதல் தலைவன் இயேசுவுக்கு கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே, கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே. உயிர் மறித்தெழுந்த எங்கள் உத்தமரே இயேசு ஐயா, உயிர் மறித்தெழுந்த எங்கள் உத்தமரே இயேசு ஐயா. நீ இன்றி உலகத்திலே நீதி தெய்வம் வேறு உண்டோ, நீ இன்றி உலகத்திலே நீதி தெய்வம் வேறு உண்டோ. ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு ரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம்.
கல்லாக்கும் கத்தவர்க்கும் களிப்பருளும் களிப்பே. கல்லாக்கும் கத்தவர்க்கும் களிப்பருளும் களிப்பே. காணாக்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. காணாக்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. கண்ணளிக்கும் கண்ணே. கண்ணளிக்கும் கண்ணே. வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் நின்ற நடுவே. நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு